ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் கட்டிங் வீடியோ அப்புறம் பேக் சைடு உள்ள ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Audio Jungle. Audio Jungle. இந்த வீடியோவில் நார்மலான நீடில் வச்சு கையில் எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி கேட் மாதிரியான ஒரு டிசைன் வந்து எடுத்திருக்கேன், கூம்பா. இதில் வந்து இந்த மாதிரி கட்டங்கட்டமாக போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற டிசைன் வந்து நல்லா ஈவனாக வரும். அதே போல் கை ஷேப்பை வந்து மெயின் ஃபேப்ரிக் எடுத்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவே பாதி வரைக்கும் நான் ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டேன். கடைசியில் இருக்கிறத நான் வந்து உங்களுக்காக காட்டுறேன், ஸ்டிச்சிங் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து காட்டுறேன். இதே மாதிரியே தான் மீதி எல்லாமே. ஸ்டார்டிங்லேருந்து காட்டினா ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்றனால நான் கடைசியில் இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரியே தான் எல்லாமே நான் வந்து நார்மல் நீடில் தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அது பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது வந்து ரொம்பவே கரெக்டாக நம்ம நடுவில் விட்டு எடுக்கும்போது அந்த ஊசி வந்து நடுவில் விட்டு எடுக்கும்போது அந்த பாசி அங்கிட்ட இங்கிட்ட ஆடாமல் ஸ்ட்ரைட்டாகவே நின்றுக்கும். நம்ம அதே போல் இந்த ஸ்ட்ரைட்டாக கோடு வரைகிறதும் கரெக்டாக கோடு வந்து நீட்டாக வரைஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி கரெக்டாக அழகாக வந்து நமக்கு இந்த ஒர்க் வந்து வரும், ஆரி ஒர்க் வந்து வரும். இல்லைன்னா அசிங்கமாக அந்நியமாக போயிடும். அதனால தான் நான் ஒவ்வொரு கட்டமாக போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ கட்டத்தில் வந்து இந்த மாதிரி பாசியை மட்டும் எடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் மாதிரி வச்சுக்க போகிறேன். பாசி வந்து ஒரு 5-6 பாசி கோர்த்துட்டு அதுக்கப்புறம் அடியில் வந்து ஊசியை உள்ளே விட்டுட்டு மறுபடியும் வெளியில் எடுத்து ஒரு நடுவில் ஒரு 3 பாசிக்கு நடுவில் விட்டு மறுபடியும் எடுக்கிறேன் பாருங்கள். அப்போ நான் இப்படி நம்ம பண்ணும்போது தான் அந்த நீடில் வந்து அந்த நூல் வந்து அந்து போகானாலும் தனியாக வந்து அந்த பாசி வந்து தொங்காமல் இருக்கும். நம்ம அதே போல் நம்ம இந்த மாதிரி தச்சு முடிச்சதுக்கப்புறம் இது வந்து அடியில் பாசியில் அடியில் வந்து கொஞ்சம் கம் வச்சு ஒட்டிக்கணும். அப்போனா இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஸ்டிஃபாக நிற்கும். அடுத்து இந்த மாதிரி ஒரு பாசி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இலை மாதிரியான ஷேப்பில் வந்து போட போகிறேன். நம்ம பேக் சைடு அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த பேக் சைட்லேயும் நம்ம வந்து இலை மாதிரி தான் போட்டோம். இது வந்து கொஞ்சம் நீளமான பாசின்றனால நான் வந்து இந்த மாதிரி வந்து இலைங்க வந்து கிளையாக வர மாதிரி போட்டுக்கிட்டேன். இது பார்க்கவே கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இது சிம்பிளாகவும் நம்ம வந்து தைக்க முடியும். நம்ம நார்மல் நீடில் தைக்கிறதுன்றனால நமக்கு எந்த மாதிரி ஒரு சிம்பிளான டிசைன் வந்து போட முடியுமோ அந்த அளவுக்கு டிசைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப ஹெவியான டிசைன் வந்து நான் ஆரி ஒர்க்கில் தான் வச்சு போட முடியும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பார்க்க ரிச் லுக்காக கிடைக்கணும் அப்படின்றனால நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரியே அந்த கட்டமாக வச்சுருக்கேன். அந்த கட்டம் வரைக்கும் ஒரே பாசியை ஈவனாகவே கோத்துட்டு வருவோம். அதே போல் இது வந்து இலை மாதிரி சைடில் வச்சு இங்கிட்டு தள்ளணும். இப்போ பாசி 2 பாசியாக தான் நான் வச்சு கோத்துருக்கேன். அதே மாதிரியே 2 பாசி எடுத்து சைடில் கொஞ்சம் லைட்டாக வச்சு அடியில் விட்டு எடுத்து மறுபடியும் மேலே விட்டு இதே மாதிரியே எல்லா பாசியுமே கோர்த்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப தொல்லை பிடிச்ச வேலைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம தச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம கையில் நார்மல் நீடில் தைச்ச மாதிரியே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக நீட்டாகவே இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மாதிரி நம்மளே தைச்சு நம்ம போடும்போது ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கும். நம்ம கையால் நம்ம தைச்சது இவ்வளோ அழகாக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லா பெண்களுக்குள்ளேயுமே இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம தான் தேடணும். நமக்குள்ளே அது எங்கே இருக்குதுன்னு தேடும் போது மட்டும்தான் அது நமக்காக வரும். இப்போ எதுவுமே நம்ம கையில் காசு இருக்குது, இதை போய் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு ஈஸியாக வாங்காமல் நம்மளால் இதை ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி முடிஞ்சு ஒழுங்காக வரலை, நீட்டாக இல்லை, அதுக்கப்புறமேனா கூட நம்ம காசு போட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரியே தச்ச ப்ளவுஸ்லேயும் கூட இந்த மாதிரியே தைக்கலாம். இதே மாதிரியே தான். ஆனால் என்ன நம்ம வந்து இதில் லைனிங் கொடுக்கறதுக்கு முன்னாடியே மெயின் ஃபேப்ரிக்கில் தான் நம்ம இந்த மாதிரி தைச்சிட்ருக்கோம். ஆனால் லைனிங் கொடுத்து நம்ம தைச்சிருப்போம். அதனால் அந்த இதில் வந்து நம்ம இந்த மாதிரி தையல் போடுறதெல்லாம் தெரியும். அது என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ளே தானே இருக்குது, நம்ம உடம்புக்குள்ளே தானே இருக்குது. வெளியில் பார்க்க நமக்கு நீட்டாக தெரிஞ்சால் போதும். நம்ம வந்து இந்த ஃபுல் டே வந்து வேர் பண்ண போகிறது கிடையாது. அதனால் இப்படி வந்து வரைஞ்சி நம்ம வந்து இந்த மாதிரி தையல் வந்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஒரு பாசி, அதே மாதிரியே பாசி லைன் ஃபுல்லாகவே வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கிளை மாதிரி இருக்கிறது, அங்கிட்ட இங்கிட்டும் கிளை மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பாசியை கீழே போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த டப்பாக்குள்ளேயே வச்சு உள்ளே விட்டிங்கனாவே ஈஸியாக கோர்க்க வரும். அப்படி கோர்க்கும்போது நான் வந்து கரெக்டாக இதில் வந்து 2 பாசியாக தான், இந்த பக்கத்து 2 பாசி, இந்த பக்கத்து 2 பாசி அப்படி தான் கோர்த்துட்டு வரேன். அதனால் கீழே போட்டு எடுத்துட்டோம்னா ஈஸியாக நம்ம 2 பாசி மட்டும் கோர்த்துக்க முடியும்.
அந்த மாதிரி குட்டியாக சுகர் பீட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா அது நமக்கு இதுதான் கணக்குன்னு கிடையாது. கரெக்டாக நம்ம அந்த கோடு வர வரைக்கும் நம்ம பாசியை கோர்க்க போகிறோம். அவ்வளோதான் இதில் விஷயம். அதே போல் ஒவ்வொரு பாசியும் முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து பின்னாடி திருப்பி நாட் போட்டுக்கணும். பின்னாடி திருப்பி ஒரு சும்மா சுருக்கு மாதிரி ஒரு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நழுவாமல் இருக்கும், நல்லாவே ஸ்டிஃபாக நின்றுக்கும். நம்ம நாட் போடாமல் நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தைச்சிக்கிட்டே வந்தோம்னா ஒரு பக்கத்து ஒரு இந்த நூல் வந்து அந்து போச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே தொடர்ச்சியாக அந்துக்கிட்டே வந்துடும். அதனால் நம்ம வந்து நாட் வந்து போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு பக்கத்து இன்னொரு கையிலையும் வந்து அதே மாதிரியே நம்ம லைனிங் ப்ளவுஸில் எப்படி வரைஞ்சோமோ, எப்படி வந்து நம்ம கையை வந்து மார்க் பண்ணோமோ அதே எடுத்து மெயினான ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு அதே மாதிரியே இன்னொரு ப்ளவுஸ்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் ஒரே ஒரு ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு நான் வந்து காட்டியிருக்கிறேன். இது ஒரு லைனை போட்டு முடிக்கிறதுக்கே கொஞ்சம் வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால தான் நான் ஃபுல்லாகவே எல்லாமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் எண்டிங்கில் ஒரு லைன் எப்படி நான் ஃபினிஷ் பண்ணுறேன்னு காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2 நாட்டாவது போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே அப்படியே நின்றுக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சூப்பராக வந்துட்டு நம்ம கை வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுவும் இதுலேயும் நான் நடுவில் வந்து அங்கங்கே ஸ்டோன் ஒட்டலாம். நான் ஒட்டினா அசிங்கமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் ஒட்டலை. இந்த அளவுக்கு சிம்பிளாகவே விட்டுட்டேன். இதுவே நல்லா ரிச் லுக்காக தான் இருக்குது. இப்போ கரெக்டாக அந்த மார்க் பண்ணிக்கலாம். இது பேக் சைடு பாருங்கள், தையல் போட்டுக்குது அப்படியே தெரியுது. நம்ம லைனிங் கொடுக்கறனால இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஆரி ஒர்க்கு முடிஞ்சளவு எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். இனிமேல் நம்ம வந்து தைக்கிற வீடியோ வந்து பார்க்கலாம். தைக்கிறதுக்கு வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் நான் வந்து சிங்கிள் ஃபுட் ரெஸ்ட்டு தான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து 50 ரூபா தான் கடையில் நான் வாங்கினது. அதை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆரி ஒர்க்கு டிசைன் வச்சு வைக்கும்போது நமக்கு ஈஸியாகவே தையல் வந்து அந்த ஒட்டியே வரும். அப்படி இல்லாமல் நம்ம 2 ஃபுட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சு நம்ம தையல் போடும்போது கொஞ்சம் நழுவி வரும். அது நீட்டாகவே இருக்காது. அப்புறம் நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட் இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. ஆன்லைன்லேயுமே கிடைக்குது. ஆன்லைனில் ரைட்டும் கிடைக்குது, லெஃப்ட்டும் கிடைக்குது. அது வந்துட்டு 150 ரூபா மாதிரி இருந்துச்சு. மீஷோவில் பார்த்தேன் 150 ரூபா இருந்துச்சு. நான் வந்து கடைகளில் கிடைச்சதுனால 50 ரூபாய்க்கு ஒரே ஒரு சிங்கிள் ஃபுட் ரெஸ்ட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதை வாங்கிட்டு தான் இந்த மாதிரி நான் தைச்சிட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாகவே நெக் பீஸ் வந்துட்டு நம்ம கை வச்சு பார்த்தாவே நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெளிவாக தெரியும். அதே மாதிரி அப்படியே மேலே வச்சு கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்து வரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீம் அலவன்ஸ் வந்து கொஞ்சமாக விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக நாச்சஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து ஷேப் வந்து கிடைக்கும். இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு அழகாக ப்ளவுஸில் வந்து பார்த்தோன்னே நீட்டாக வந்து கிடைக்கும். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டோம் அப்படின்னா பாருங்களேன், சுத்தமாக நமக்கு வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்கிறதே சுத்தமாக தெரியாது. நான் இப்போ அந்த போன வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் இதில் வந்து நடுவில் அந்த லேஸ் மாதிரி கொடுத்தேன் பார்த்தீங்களா, ஸ்டோன் லேஸு, அந்த 2 ஸ்டோன் லேஸாக நான் வச்சுருக்கேன். அந்த 2க்கும் நடுவில் இருந்து நான் தையல் போட்டுட்டு வரேன். இதனால் ஊசி உடஞ்சிரும் அப்படிலாம் பயப்பட வேண்டாம். அந்த 2 ஸ்டோனுக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் கேப் வருது. நம்ம ஊசி வந்து உள்ளே விடுற அளவுக்கு கேப் வருது. அதனால் ஈஸியாகவே இந்த மாதிரி தைச்சிக்கலாம். எப்படியுமே நம்ம திருப்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி தைச்சி தான் ஆகணும். அப்போ தான் இந்த மாதிரி நல்லா நிற்கும். தைச்சதுக்கப்புறம் இப்போ சூப்பராகவே நெக்கு வந்து நமக்கு கிடச்சாச்சு. நெக் ஃபினிஷிங் வந்து கிடச்சாச்சு. இதுக்கு நீங்கள் வந்து நாட் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். நான் வந்து நாட் வைக்கல. நாட் வைக்காமல் இந்த மாதிரி போடும்போது தான் கொஞ்சம் நாட்டுக்கு வந்து ரொம்பவே அந்த எண்ணெய் வந்து போகாமல் நமக்கு டிசைனுக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து பார்க்குற லுக் வந்து டக்குன்னு கிடைக்கும். இப்போது கீழே உள்ளதை நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிட்டு அந்த பக்கட்டும் பேக் சைடு எடுத்துக்கணும், இந்த பக்கட்டும் பேக் சைடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுருட்டிட்டு பண்ணோம் அப்படின்னா பின்னாடி வந்து தையல் தைக்கிறது தெரியாமல் நீட்டாக இருக்கும். இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து 2 பக்கமே பின்பக்கமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு தையல் நம்ம எந்த அளவுக்கு வச்சோமோ அந்த அளவுக்கு தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ உள்ளுக்குள்ளே விட்டு திருப்பணும். கையை உள்ளே விட்டுட்டு இங்கே பாருங்களேன், இப்படி திருப்பணும் அப்படின்னா நமக்கு வந்து ராங் சைட்லேருந்து ரைட் சைடு வந்து சூப்பராகவே கிடச்சிருச்சு. கீழே பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாகவே வந்து தையல் வந்து வந்திருக்குன்னு. இதை வந்து அதுக்கு மேலே வந்து படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். நான் வந்துட்டு அந்த ஃபுட் ரெஸ்ட்டை வந்து மாற்றிட்டேன். இனிமேல் வந்து நார்மலாக தைக்கிறது தான். கைக்கும் அந்தளவுக்கு டிசைன் வந்து வராது. நம்ம கழுத்துக்கு மட்டும் ஹெவியான டிசைன் வரனால நான் வந்து சிங்கிள் ஃபுட் ரெஸ்ட் வந்து மாற்றினேன். இப்போ டபுள் ஃபுட் ரெஸ்ட் வந்து மாற்றிக்கிட்டாச்சு. அடுத்து பின்னாடி வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ பேக் சைடு பார்ட் வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து எடுத்துக்குவோம். ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு
ஃப்ரண்ட்டு மட்டும் நான் வந்து நிறையா வாட்டி மிஸ்டேக் பண்ணது என்னென்னா, ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரே மாதிரியே இந்த மாதிரி தச்சு வச்சுருவேன். ஒரே ஷேப்பு ஒரே பக்கத்து வர மாதிரி தச்சு வச்சுருவேன். நிறையா வாட்டி நான் 2, 3 வாட்டி தச்சு வச்சு அது தையல் பிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பேன். இப்போது ப்ளவுஸ் வந்து தைக்க கொஞ்சம் பழகிருச்சு. ஸ்டார்டிங்கில் அப்படி இருந்துச்சு. அதே போல் நான் வந்து எப்படி ப்ளவுஸ் வந்து தைக்க பழகிக்கிட்டேன் அப்படின்னா, நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசில் வந்துட்டு வெளியில் போய் தைக்க கொடுக்கும்போது ரூ. 450 ரூ. 500 இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ என் பெரிய பையன் வயிற்றில் இருக்கும்போது தான் இந்த மிஷின் நான் வந்து வாங்கினேன். காசு நமக்கு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கவர்மெண்ட்டில் கொடுத்த காசில் தான் நான் இந்த மிஷின் வாங்கினேன். அப்போ வந்து நான் 6500 இந்த மாதிரி வாங்கினேன். அது வந்து எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு அப்போலாம் சுத்தமாகவே தைக்கவே தெரியாது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்பை பார்த்து வீடியோஸை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். எந்த ஒரு டைலரிங் கிளாஸுக்கும் போனதில்லை. ஃபுல்லாகவே நமக்கு A to Z வந்து யூடியூப்பில் வரதுனால நம்ம இதை பார்த்து எல்லாமே கற்றுக்கலாம். நம்ம வந்து கண்ணு பார்த்தா கை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் கண்ணு பார்த்து கை வேலை செஞ்சிருச்சு. இப்போ 3 டாட் வந்து சென்ட்ரலில் மடித்து நடு டாட் வந்து பிடிச்சிக்கணும். அடுத்து சைடில் பட்டிக்கு வந்து இந்த மாதிரி பிடிச்சி அடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக வந்துட்டு நமக்கு இந்த கப் ஷேப் வந்து கிடச்சிரும். அதே மாதிரியே இன்னொரு பக்கட்டும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பேக் சைடையும் சரி ஃப்ரண்ட்டையும் சரி ரெண்டையுமே ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரை ஜாயின் பண்ணும்போது பார்த்து கவனமாக பொறுமையாக வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பாசி இருக்கிறதுனால நீடில் வந்து உடைய வாய்ப்பு இருக்கும். அதனால் நீடில் வந்து உடையாத அளவுக்கு பார்த்து பொறுமையாக வந்து ஷோல்டரை மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாவே ஸ்டிஃபாக நிற்கும். தையல் வந்து பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கும். இப்போ ஷோல்டரை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்துட்டு பட்டி வந்து எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்களா எந்த அளவுக்கு நமக்கு எப்போதுமே நம்ம ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு கீழே நம்ம ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா, ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த பட்டிலையும் சரி பேக் சைடு இல்லை அடியில் இருக்க அந்த பீஸோடு சரி ஈவனாகவே வராது, அன்மேட்சாக தான் வரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி பட்டி வந்து இதில் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈவனாக வரும். இப்படி மார்க் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பட்டியை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரே மாதிரியே வரல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஒரே மாதிரியே வராது. இந்த மாதிரி நம்ம அடியில் வந்து பேக் சைடு ப்ளவுஸையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஃப்ரண்ட்டையும் வச்சுட்டு அதுக்கு அடியில் எந்த அளவுக்கு கேப் வருதோ அந்த கேப் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அதுதான் பட்டியோட ஷேப்பே. இப்போ பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுறதையும் பாருங்கள். இது வந்து புது மெத்தடு தான். பட்டி துணியை வந்துட்டு ரைட்டான சைடை வந்து மேலே வச்சுட்டு பட்டி துணியோட நம்ம வந்து லைனிங் எடுத்ததை வந்து அடியில் வச்சுட்டு இந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா நம்ம தையல் போட்டது வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். தையல் போட்டது இந்த பக்கமும் தெரியாது அந்த பக்கம் தெரியாது, ராங் சைடு வந்து ரெண்டுமே உள்ளே போயிடும். இப்போ அடியில் இருக்கிறது இந்த மாதிரி மடித்து தையல் போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராகவே நீட்டாக வந்துட்டு நமக்கு கிடச்சிரும். எந்த பக்கத்துமே நூல் வந்து பிரிஞ்சுட்டு வராது. இந்த பட்டுன்றனால பட்டு அங்கங்கே குத்தும், அந்த மாதிரி குத்தாமல் நமக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி தைச்சி பாருங்கள். இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரியே பட்டியை வச்சுட்டு நாம் வந்து தைச்சி எடுத்துக்கலாம். அங்கங்கே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பக்கத்து என்ன பண்ணமோ அதே மாதிரியே தான் பாருங்கள். அதே மாதிரியே இந்த பக்கட்டும் ஒரே மாதிரியே எடுத்துக்கணும். பட்டியை வந்து மேலே வச்சுக்கணும், ரைட்டான பட்டியை மேலே வச்சுக்கணும். சப்போஸ் நழுவி போகுது அப்படின்னா இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஸ்டார்டிங்கில் தைக்கிறேன், நான் எனக்கு தெரியாது அப்படின்றவங்க இந்த மாதிரி பின் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அங்கிட்ட இங்கிட்ட நழுவாமல் இருக்கும். இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தையல் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாகவே வரும். இந்த அடியில் வந்துட்டு சென்டரில் வந்து டாட் பிடிச்சிருப்போம் பார்த்திங்களா, அந்த சென்டர் டாட்டை வந்து மடக்கி விட்டுக்கணும். அப்போ தான் இந்த கப் ஷேப் வரும், இல்லைன்னா சப்பையாக போயிடும். இப்போ இந்த கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கீழே வந்துட்டு மடித்து விட்டு தையல் போட்டுக்கலாம். இந்த கீழே வந்து இந்த மாதிரி துணியாக இருக்கிறதுனால இது வந்து ஈஸியாகவே மடிக்க வந்துடுது. இப்போது சப்போஸ் வந்துட்டு ஜார்ஜெட்டிக் கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கீழே மடிக்க வராது. அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தொடர்ந்து என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இப்போ வந்து ஹூக் பட்டியும் அந்த கொக்கி பட்டியும் பார்க்க போகிறோம். இப்போ இது தைக்க போகிறது வந்து ஹூக் பட்டி தான். இது வந்து பேக் சைடில் திருப்பி
நம்ம வந்து 3 துணி வந்து ஒரே மாதிரியே எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஹூக் பட்டி வந்து தைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து கொக்கி பட்டி. கொக்கிக்கு வந்து 2 துணி ஒரே மாதிரியே எடுத்துக்கோங்க. எதுக்குன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு ரைட் சைடு வச்சு கரெக்டாக மடித்து தையல் போட்டதுக்கப்புறம் இப்போ ராங் சைடு திருப்பிக்கணும். ராங் சைடு திருப்பினதுக்கப்புறம் இன்னொரு துணியை எடுத்து அந்த துணியை 2ஆக மடித்து இதை அது மேலேயே வச்சு அப்படியே வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நம்ம தனியாக தையல் போடாமல் நம்ம கொக்கி வச்சு தைச்சிட்ருப்பாங்க. தையல்லாம் ப்ளவுஸ் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் கொக்கி வைக்க தைக்கிறதுக்கு இந்த மாதிரி மிஷின்லேயே நம்ம வந்து கொக்கி வச்சு தைச்சிக்கிட்டோம் அப்படின்னா வேலையும் ரொம்பவே சுலபமாக முடிஞ்சிடும். அதே போல் இந்த கொக்கி எடுத்துகிட்டு வந்துடும்ல அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. எடுத்துகிட்டே வராது. அது அந்த அளவுக்கு நம்ம கையில் தையல் போட்டால் கூட அங்கிட்டும் இங்கிட்டும் நழுவிக்கும். ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி மிஷின்லேயே தையல் போடும்போது சுத்தமாகவே நழுவவே இல்லை. நான் நிறைய ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி தான் நான் மிஷின்லேயே தைச்சிருவேன். மிஷின்லேயே கொக்கி வச்சு தைச்சிருவேன். நமக்கு வேலையும் மிச்சமாயிடும். அதே போல் தான் ஹூக் பட்டியுமே மிஷின்லேயுமே தைச்சிருவேன். அதுவுமே தனியாக உட்காந்து தைக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி 5 வந்து கொக்கி வைக்க போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி 5 மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ சென்ட்ரலில் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து அந்த நடுவில் வந்து மார்க் பண்ணதில் நம்ம கொக்கி வந்து எந்த அளவுக்கு போகுமோ அந்த அளவுக்கு ஒரு குட்டிக்கூண்டாக கொஞ்சமாக சின்னதாக வந்து அந்த கொக்கி போகிற சைஸ்க்கு மட்டும் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் பழையபடி வந்து இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொக்கி நடுவில் இடம் விட்டுட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் டபுள் ஸ்டிச் 2 பக்கமுமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும். கொக்கி வந்து நடுவில் விட போகிறோம். அதனால் தெளிவாக பாருங்கள். 2 பக்கத்துமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒட்டிட்டு வாங்க. மறுபடியும் 2 டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும். நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணோமோ அந்த மார்க் பண்ண இடத்துல வந்துட்டு டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். இதே மாதிரியே டபுள் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக லைன் ஓட்டிட்டு வந்துட்டு மறுபடியும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம உட்காந்து தைக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா இன்னொரு துணி மடித்து வச்சோம் பார்த்திங்களா, அந்த துணியை தூக்கிட்டு நடுவில் வந்து கேப் விட்டு தானே நம்ம தையல் போட்டோம். அந்த கேப் விட்டதுக்கல்ல ஒரு ஊசி எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கேப் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து இந்த ஊக்கை வந்து கொக்கியை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக நீட்டாக வந்து இன்சர்ட் ஆகிக்கும். இதை வந்து அங்கிட்டு இங்கிட்டு கலண்டுட்டும் வராது. நம்ம வந்து குட்டி கூண்டாக கேப் விட்டு தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால் அந்த கொக்கி வந்து கழண்டுட்டு வராது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது தையல் போடணுன்னு அவசியமே கிடையாது. உட்காந்து ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் எப்படா போடுவோன்னு ஆசையாக இருக்கும். அந்த கேப்பில் இந்த கொக்கியை எடுத்து ஊசியை எடுத்து வச்சு இந்த மாதிரி தைச்சிட்ருக்கிறதுக்கு இது ரொம்பவே சுலபமான ஒரு வேலை. இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக துணியை வந்து மடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து அடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குது. தையல் போட்ட மாதிரியே தெரியாது. இப்போ இதை அதே அளவுக்கு வச்சுட்டு ஹூக் பட்டிக்கு என்ன பண்ணலான்னா அந்த கொக்கி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த கொக்கியோட சைஸு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதையுமே தையல் வந்து அடிக்க போகிறோம். கொக்கி வந்து போகிற அளவுக்கு கேப் விட்டுட்டு அதே மாதிரியே 2 ஸ்டிச்சில் ஆரம்பித்து மறுபடியும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேக்கு ஃப்ரண்ட்டு அதே மாதிரி இங்கிட்ட வந்து பேக்கு ஃப்ரண்ட்டும் 2 டபுள் ஸ்டிச்சாக போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே இது ஹூக் பட்டியும் செம்மையாக வந்துடும். நீட்டாக இருக்கும் பார்க்க. நம்ம வந்து ஊசி எடுத்து கோத்துக்கிட்டு சப்போஸ் ஒரு சில நேரத்தில் நம்ம கையில் தைக்கிறது வந்து அந்து போயிடும், காணாமல் போயிடும். நம்ம அங்கே வந்து ஊக்க வச்சு மாட்டிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி மிஷின்லேயே நம்ம டபுள் ஸ்டிச் போடுறதுனால ரொம்பவே திக்காக அப்படியே நின்றுக்கும். பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக சூப்பராக வந்துருச்சு. ஈஸியாகவே கொறுக்க வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான். நம்ம கையோட ஹூக் பட்டியும் வச்சாச்சு, கொக்கியும் தைச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறமா நம்ம வந்து கையை வந்து எடுத்துக்கலாம். கையோட துணியை எடுத்துகிட்டு லைனிங் கிளாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழே ஓரத்தை வந்து அடிச்சுக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு ஓரத்தை அடிச்சுட்டு இப்போ அதை அப்படியே திருப்பிட்டு ஓரமாக வந்து அடித்து எடுத்துக்கலாம். நம்ம ஆரி ஒர்க்கு பண்ணது வந்துட்டு கொஞ்சம் மேலே தான் இருக்குது. அதனால் இந்த ஃபுட் ரெஸ்ட்டே வச்சு நான் வந்து தைச்சிட்றேன். இப்போ அந்த ஷோல்டரில் சென்ட்ரு பாயிண்ட்டை எடுத்து இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. அதே போல் ப்ளவுஸில் வந்துட்டு நம்ம கைப்பீஸ் எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த கைப்பீஸை மடக்கி வச்சு கொஞ்சமாக வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கணும். அந்த கட் பண்ணால் தான் சுருக்கம் வராமல் இருக்கும்.
அதே மாதிரி ஒரு பக்கம் தைச்சதுக்கப்புறம் இன்னொரு பக்கட்டும் இந்த மாதிரி தைச்சிட்டு வரேன். நம்ம எடுத்த அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, இந்த ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த ஃபுல்லாக தையல் போட்டு வரும்போது கடைசியில் எண்டிங்கில் வந்து எக்ஸ்ட்ரா துணி இல்லாமல் கரெக்டாக வரும். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டான அளவு எடுத்துருக்கோன்னு அர்த்தம். இப்போ 2 கையுமே தைச்சி முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து ஒட்டிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணது தான். அந்த மார்க் பண்ணதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஸ்ட்ரைட் தையல் வந்து ஓட்டிக்கலாம். ஆரம்பத்துலேயே டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும், எண்டிங்லேயும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை கையில் நார்மல் நீடில் தைச்சோன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு செம்மையாக சூப்பராக வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே, அப்படியா?